கர்த்தர் மட்டுமே என் சுதந்திரமும் நம்பிக்கையுமாய் இருக்கிறார் என்று சொல்லும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் நன்மையை கேளுங்கள். சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. தகப்பனால் சபிக்கப்பட்டவர்கள் லேவியர்கள். கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் என்று மோசே கேட்டபோது நாங்கள் என்று எழும்பினதும் லேவியர்கள்தான். எனவே அவர்கள் சாபம் ஆசீர்வாதமாக மாறி தேவனுக்கு சொந்த சுதந்திரமாக மாறி இவர்கள் மூலமே மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆசாரியர்களாக தேவன் நியமித்தார். ஆமாங்க, எத்தனை பேர் உங்களை சபிச்சாலும் கவலையே படாதீங்க. கர்த்தரை உங்க தெய்வமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால அவருடைய சொந்த சுதந்திரமா அவரும் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. உங்க சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமா வைக்க போறது நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டு மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பாக்கியவதியாய் மாற்றியதற்கு நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.